வெல்கம் டு மை சேனல். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டர்ஸ் இன் parallel ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் தான், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்யூட்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் சர்க்யூட் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வரக்கூடிய நிறைய தியரம்ஸ்லலாம் நம்ம இந்த டேர்ம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டர்ஸை பற்றி பார்க்கலாம். நோட் அப்படிங்கிறது 2-3 எலிமெண்ட்டு ஒரு காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தா அதுதான் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது 2-3 எலிமெண்ட்டு 2 or more எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா அது பிரின்சிபல் நோடாகவும், 2 எலிமெண்ட் 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு காமன் பாயிண்டில் அப்படின்னா அதை சிம்பிள் நோட் அப்படின்னும் ரெண்டாக நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ நோட் அப்படிங்கிறது 2-3 எலிமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு காமன் பாயிண்டில் இருக்கிறது தான். அந்த பர்டிகுலர் அந்த காமன் பாயிண்ட் தான் நோடு. எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்யூட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 3 ரெசிஸ்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸும் ரெசிஸ்டர் R1ம் கனெக்ட் ஆகிருக்கு, 2 எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதை சிம்பிள் நோடுன்னு சொல்லலாம். அதே இந்த நோடில் பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 2 or more எலிமெண்ட்னால இது பிரின்சிபல் நோடுனும், இதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 எலிமெண்ட் ஜாயின் ஆகுது, பர்டிகுலராக அந்த இடத்துல மீட் ஆகுறதுனால பிரின்சிபல் நோடுன்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்கலாம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் எடுத்திருக்கீங்களே, இந்த டாட்ஸ்லாம் நம்ம நோடுன்னு எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா, இதில் இந்த லைனில் இருக்கிற எல்லாமே வில் கிவ் யூ த சேம் நோடு தான். அதே மாதிரி மேலே இருக்கிற நோடு 2மே எந்த பாயிண்ட் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணாலுமே இட் ரெப்ரசன்ட்ஸ் சேம் நோடு தான். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் 3 நோடு இருக்குது, 1, 2 and 3. அந்த ஃபர்ஸ்ட் நோடு இஸ் அ சிம்பிள் நோடு. ஏன்னா வோல்டேஜ் சோர்ஸும் R1 அப்படிங்கிற ரெசிஸ்டர் 2 எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம சிம்பிள் நோடு அப்படின்னு சொல்கிறோம். அதே 2 எலிமெண்ட்டை தாண்டி 2-3 எலிமெண்ட்டு நிறைய 2 or more எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரின்சிபல் நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் 2 and 3 நோடு ரெப்ரசன்ட்ஸ் பிரின்சிபல் நோடு. பாத் அப்படிங்கிறது ஒரு நோட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு நோடு வரைக்கும் நம்ம அந்த ட்ராவல் பண்ணுறோம் வித் நோ எலிமெண்ட்ஸ் ஆர் நோட்ஸ் ரிப்பீட்டட். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நோடு, இப்போ சிம்பிள் நோட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு நோடு, தேர்டு நோடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம எண்டு பண்ணுறோம். ஆனால் எந்த நோடுமே எந்த எலிமெண்ட்டுமே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பாத்து, அப்படி இருக்கிற வழி தடத்தைன்னு சொல்லலாம். அதை தான் நம்ம பாத் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த நோட்லேருந்து இந்த நோடு நம்ம இந்த பாத்து R3 அப்படிங்கிற வழியாக போகிறோம். ஸோ அதுவும் ஒரு பாத்து. இந்த மாதிரி R2 வழியாக போனாலுமே அதுவுமே ஒரு பாத். ஸோ எந்த நோடும் எந்த எலிமெண்ட்டும் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. இதுவே லூப் அப்படின்னா ஸ்டார்டிங் நோடும் எண்டிங் நோடும் சேமாக இருக்கணும். ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடில் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், ஆனால் ரெண்டுமே ஸ்டார்டிங் நோடும் எண்டிங் நோடும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம லூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிம்பிள் நோட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், R1 வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், R2வில் போய் திரும்பி வோல்டேஜ் சோர்ஸ் வழியாக எண்டிங் நோடு திரும்பி சிம்பிள் நோட்லேயே முடிஞ்சிருது. ஸோ இதை நாம் லூப் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சிமிலர்லி PN நோட்லேருந்து ஆரம்பித்து R3 வழியாக போய் திரும்பி R2 வழியாக ட்ராவல் ஆகி அதே நோடில் எண்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அந்த எண்டிங் நோடு சேமாகவே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ், அந்த வழித்தடத்தை நாம் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் 3 லூப்ஸ் இருக்குது, லூப் 1, லூப் 2 அண்ட் லூப் 3. அடுத்த டேர்ம் பிரான்ச்சுங்க. பிரான்ச்சும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாத்து தான், அதுவும் ஒரு வழித்தடம் தான். பட் இட் வில் ஹாவ் ஒன்லி 1 எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிற ஒரு சிங்கிள் பாத்து தான் பிரான்ச். இப்போ சர்க்யூட்டில் பார்க்கலாம், B1 அப்படிங்கிற பிரான்ச் பாருங்கள், 2 PN நோடு இருக்குங்களா, அதில் R2 வழியாக போகிறது அது ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். R3 வழியாக போகிறதையும் பிரான்ச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்கும், அதை பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு கேஸ் இருக்குது. இப்போ நம்ம B4 அப்படிங்கிற இந்த பிரான்ச்சை நம்ம தனி பிரான்ச்சாக எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இதை ஒரே ஒரு பிரான்ச்சாக தான் எடுத்துக்குவோம். ஏன் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ்லேயும் R1லேயும் ஒரே கரண்ட் பாஸ் ஆகிறதுனால. ஸோ சேம் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதை நம்ம சேம் பிரான்ச்சுன்னு தான் எடுத்துக்கணும்.
ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலலுக்கு போகலாம். ரெசிஸ்டர்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து 2 ரெசிஸ்டர் நம்ம சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இதை நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம். ஸோ சின்ன ரிவிஷன் மாதிரியே பார்க்கலாம். முன்னாடி சொன்ன டேர்ம் படி பார்த்தோன்னா நமக்கு 2 நோடுமே சிம்பிள் நோடு தான். சிம்பிள் நோடில் வில் ஹாவ் த சேம் கரண்ட். நம்ம பார்த்த வரைக்கும் சிம்பிள் நோடில் எந்த விதமான கரண்ட் டிவிஷனும் இருக்காது. இப்போ ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுல பாருங்கள், 2 நோடுமே 2 எலிமெண்ட்டு தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், எந்த கரண்ட் டிவிஷனும் நடக்காது. ஸோ R1 அப்படிங்கிறதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னா IR1 சின்ஸ் V is equal to IR. அதே மாதிரி R2 அப்படிங்கிற இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப்னா IR2. current I flows through this circuit, flows through the resistors R1 and R2 அப்படின்னே சொல்லலாம். This forms a loop, ஒரு current flow ஆகுது. ஸோ sum of the voltage is equal to 0. அதை நாம் calculate பண்ணி finally நமக்கு கிடைக்கிறது R equivalent is equal to sum of the resistors. சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் sum of the resistors will be the equivalent resistor. அதே parallel கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். parallel கனெக்ஷனில் நோடு வந்து பிரின்சிபல் நோடாக தான் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு கரண்ட் டிவிஷன் நடக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், 3 எலிமெண்ட், வோல்டேஜ் சோர்ஸு, 2 ரெசிஸ்டர்ஸ், 2 நோட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நோட்லேயுமே 3 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் நோட்ஸ் வந்து பிரின்சிபல் நோட். அப்போ பிரின்சிபல் நோடை பொறுத்த வரைக்கும் கரண்ட் டிவிஷன் நடக்கும். ஸோ அந்த நோட் பர்டிகுலர் நோடில் நம்ம ஒரு கரண்ட் என்டர் ஆகுதுன்னா 2 கரண்ட்டாக பிரிஞ்சு தான் போகும். இப்போ ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. தட் இஸ் டிவைடட் இன்டு I1 and I2. ஸோ 2 வழியாக பிரிஞ்சு டிவைட் ஆகி போகுது. I1 அப்படிங்கிற கரண்ட் R1 வழியாகவும் I2ன்ற கரண்ட் R2 வழியாகவும் போகுது. ஐங்கிற கரண்ட் டிவைட் ஆகி, ஸோ திரும்பியும் அந்த நோடில் உங்களுக்கு ஜாயின் ஆகி வர்றதுனால I is equal to I1 plus I2ன்னு சொல்லி எடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா 1/R equivalent is equal to 1/R1 plus 1/R2. அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னா 1/Rn. ஆனால் சீரியஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கனெக்ஷனில் தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ரெசிஸ்டரும் சீரியஸாகவே கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா எல்லா ரெசிஸ்டர்ஸ் வேல்யூயும் சம்மப் ஆகி உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோவுக்கு வந்து பயங்கர தடையாக இருக்குது, நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. வென் கம்பேர்ட் டு parallel கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷனில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தருது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் parallel ரெசிஸ்டர்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம லாஸ் அண்ட் கரண்ட் அண்ட் நோடு வோல்டேஜஸ் இதை பற்றிலாம் பார்க்கலாம், அண்ட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றிலாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.